நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். மா, பலா போன்ற கனிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கிடைப்பது போல ஆவின் கனிகளும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் கிடைப்பவைகளாக இருக்கக்கூடாது. ஆவின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதிலும் குறிப்பாக அவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கின்றோம். தகப்பனே, ஆவின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவைகள் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் காணப்படும்படி ஜெபிக்கின்றோம். உம்முடைய திவ்ய சுபாவமான இந்த நற்கனிகளை நாங்களும் கொடுக்கும்படி கிறிஸ்து இயேசுவுடன் எப்பொழுதும் இணைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதனால் எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.